என் அன்பு பிள்ளையே, ஏன் இந்த கண்ணீர்? உன் கண்ணீர் துளியின் வெப்பம் அனலாக கொதிக்கின்றது. ஏன் இவ்வளவு கொதிப்பு? உன் வாழ்க்கையில் நடந்தவையெல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான் நல்லதற்கே நடக்கின்றது. அதைத்தான் என் உயிரான உனக்கு நான் நடத்தி வைத்தேன். உன் தந்தை நான் இருக்கின்றேன். உன் கண்ணீர் துளியின் வெப்பத்தை உணர்ந்து என் மனம் வலிக்கின்றது குழந்தையே. நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்கின்றேன். நீ இழந்த மதிப்பை 100 மடங்கு திரும்பப் பெறுவாய். உன்னை நோக்கி வெற்றி எனும் படிக்கட்டு தயாராக உள்ளது. நீ அதில் முன்னேறி செல்வாய். நீ எதற்கும் கலங்காதே. எப்பொழுதும் கலங்கக்கூடாது. நான் உன்னோடு தான் இருப்பேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய், அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் துணை இருப்பேன். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் எல்லாம் சரியாகிவிடும். கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன். நீ நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். 1000 பேரிடம் நீ உதவி கேட்டாலும் உனக்கு உதவ போவது நான் மட்டுமே என்பதை புரிந்து கொள் தங்கமே. வாழ்க்கையில் நீ சொன்ன ஒரு பொய் உலகத்திற்கு தெரிய வரும்போது நீ சொன்ன அத்தனை உண்மைகளும் சந்தேகத்திற்கு இடமாகின்றது. ஆகவே பொய் சொல்லாதே குழந்தையே. மறைத்து பேசுபவன் நல்லவனாகின்றான். மனதில் பட்டதை பேசுபவன் எதிரியாகின்றான். சித்தரிக்கப்பட்ட உலகில் சிந்தனை துளிகள் சற்று மறைந்தே இருக்கும். தவறுகள் மீண்டும் மீண்டும் தவறுகளாகவே தொடர்ந்தால் அது தவறு அல்ல, அது அவர்களின் பழக்கம். நீ படும் அத்தனை போராட்டங்களில் இருந்தும் நான் உன்னை விடுவிக்கப் போகின்றேன். கலங்காதே. இங்கே எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கின்றார்களோ அத்தனை கோடி நியாயங்கள் கற்பிக்கப்படும். ஆனால் தர்மம் ஒன்றுதான். தவறுகளை தன் மீது வைத்துக்கொண்டு மௌனம் காப்பவர்களிடம் பார்த்து பேசு. கோபத்தில் நீ பேசும் வார்த்தைகளை வைத்து இறுதியில் உன்னையே குற்றவாளி ஆக்கி விடுவார்கள். தடைகளை தட்டி கழிப்பதை விட தகர்த்து விடுவது தான் புத்திசாலித்தனம் குழந்தையே. உன்னை கேள்வி கேட்பவரை தடுக்காதே. உன் தவறு உனக்கு தெரியாது, நிச்சயம் மற்றவர்களுக்கு தெரியும். புரிந்தால் கவனமாக திருத்திக்கொள். நீ பெற்ற கல்வி, பெற்ற பேரு, அடைந்த புகழ், தேடிய செல்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் போது நீ செய்த தர்மம் மட்டும் உன்னை சூழ்ந்திருக்கும். அசைக்க முடியாத அமைதியில்தான் உண்மையான சக்தியை காண முடியும். அமைதியுடன் கூடிய பொறுமை நிச்சயம் வெற்றிக்கு வழிவகுக்கும். நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமலேயே போய்விடும். சாய் சச்சரிதத்தை வாசிப்பதே முடிவான காரியம் அன்று. அது நடைமுறைக்கு வர வேண்டும். இல்லையெனில் அது கவிழ்த்து வைக்கப்பட்ட பாத்திரத்தின் மேல் நீர் ஊற்றுவது போலாகும். குருடராய் சில நேரம், செவிடனாய் சில நேரம், ஊமையாய் சில நேரம் இருந்தாலே மகிழ்ச்சியாக இருக்கலாம். சரியாக தேர்ந்தெடு உன் பாதையை. சறுக்கல்கள் பல கண்டாலும் பின் வாங்காமல் முடித்து விடுவாய் உன் வெற்றி பயணத்தை. தோற்று விட்டாயா? விமர்சனங்களை எதிர்கொள்ள உன்னை தயார்படுத்திக்கொள். மனம் தளராதே. திருப்பிக் கொடுக்க தயாராக இரு. எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. எதிர்பார்த்தால் இறுதி வரை எதையும் சாதிக்காமலேயே போய்விடுவார். இன்றைய தினத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நேற்றைய தினத்தை நீ ஆராய வேண்டும். உன்னை போல் பிறர் இல்லை என்று வருத்தப்படாதே. கடவுளுக்கு கூட தெரிந்திருக்கும் நீ தனித்துவமானவன் என்று. கீழே விடுவதை அவமானமாக எண்ணாதே. அப்போதுதான் உன்னை தூக்கி விடுபவன் யார், தூரம் நின்று ஏளனப்படுத்துபவன் யார் என்று தெரியும். நீ பட்ட அவமானங்களால் ஏற்பட்ட வலியை வெளியில் ஒருபோதும் காட்டாதே. உனக்குள்ளே வை. அதுதான் உன்னை உருவாக்கும். அன்பு குழந்தையே, வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். நாளை நாளை என ஒரு காரியத்தை தள்ளி போடுவது வெற்றியை தள்ளி வைப்பது போலாகும். விழுந்து எடு. அப்போதுதான் நீ கீழே விழ காத்திருப்பவன் யார், உன்னை தூக்கிவிட கை கொடுப்பவன் யார் என்று தெரியும். பயம் என்ற கயிற்றால் கட்டப்பட்ட படகுதான் நீ. போராடி கயிறை அறுத்தால் எல்லையில்லா கடல் உன் கையில். உன் மீது விழும் விமர்சனங்களை சுத்தியலாக பார்த்தால் உன்னை உடைத்து நொறுக்கும். புலியாக பார்த்தால் உன்னை சிலையாக செதுக்கும். குடிசையானாலும் குபேரனாக வாழலாம். மகிழ்ச்சி என்பது மனதை பொறுத்தே அமைகின்றது. சிறு சிறு நீரோட்டங்கள் தான் நதியை உருவாக்குகிறது. சிறு சிறு போராட்டங்கள் தான் நம் வாழ்க்கையை சீராக்குகின்றது. சில சமயங்களில் மழைக்கு ஒதுங்கி நிற்பதைப் போல சில மனிதர்களிடம் ஒதுங்கி செல்வதே சிறந்தது. எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து தயங்கி தயங்கி நிற்காதே. என்ன நடந்தாலும் சமாளிப்பேன் என்று
முயற்சியோடு முன்னோக்கி செல். உன் பொன்னான நேரம் வீணாகாமல் இருப்பதற்கு 2 விஷயங்களை சொல்கின்றேன் கேள். எதுவாயினும் பரவாயில்லை என ஏற்றுக்கொள். மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் சொல்வதை பொருட்படுத்தாமல் இரு. குழப்பத்தில் இருக்கிறாய். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே. சற்று பொறுத்திரு குழந்தாய். நல்ல வழியை நான் காட்டுவேன். போனது போகட்டும். அதை பற்றி கவலைப்படாதே. அதைவிட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு குழந்தையே. உச்சத்தை தொடும் தூரம் வெகு தொலைவில் இல்லை. என் செல்ல பிள்ளை, நீ சந்தோஷமாக இரு. குழப்பத்திலிருந்து விடுபடு. உன் முயற்சி இல்லாமலேயே நீ நினைத்தது நடக்கப் போகின்றது. வாழ்வில் இனிமையான காலங்கள் உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது. நானே கதி என்று இருக்கும் முன்னை எப்படி பாதியில் விட்டுவிடுவேன்? உனக்கானதை பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் சிறிது காலத்தில் உனக்கானது உன் கையில் வந்து சேரும். அதுவரைக்கும் நீ சற்று பொறுமையாக இரு குழந்தையே. உன் வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டிரு. அன்பு குழந்தையே, உன் தொழிலில் நஷ்டம் என்ன செய்வது என்ற நிலையை தாண்டி நிம்மதி இழந்து எந்நேரமும் பயந்து நீ இருக்க வேண்டிய அவசியமில்லை. இனிமேல் கீழே எவ்வளவு குறைந்தாயோ அதற்கு 100 மடங்கு உனக்கு உயர்த்தி உன்னை உச்சியில் ஏற்றி உட்கார வைப்பேன். என் கஷ்டத்தை போக்க எப்போது வருவீர்கள் என்று நீ என்னிடம் தினமும் கேட்டுக் கொண்டிருக்கின்றா. நான் உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் என்பதை மறந்து, உன் பக்கத்தில் என்பதை விட உன் மனதில் தான் நான் இருக்கின்றேன் என்பதை நீ என்று புரிந்து கொள்ளப் போகின்றாய் குழந்தாய். நான் உன் மனதில் தான் இருக்கின்றேன் குழந்தையே. உன் மனம்தான் எனது கோயில். இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை. எனவே கவலை வேண்டாம். விரைவில் உன் நிலை மாறும். நான் மாற்றுவேன். என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே. என்னையே நினை. எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் துன்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே. அதற்காக வருந்துபவர் எவரும் இங்கில்லை. உனக்கு நீயே உறுதியாக, உந்துதலாக, உத்வேகமாக இருந்துவிடு. என்றும் உன் துணை நான் இருப்பேன். என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால், உனது உறுதியான பக்தியால் நீ வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள். கிடைக்க தாமதமாகலாம், ஆனால் தப்பாது குழந்தையே. எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையை இழக்கின்ற நேரம் வருகின்றதோ அப்போது எல்லாம் என்னை நினைத்துக்கொள். என்மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை துவங்கு. உன் பக்கத்தில் இருக்கின்ற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்துக் கொள்கின்றேன். எல்லாம் முடிந்தது என்று இருந்த நான் இன்றும் உயிர் வாழ்கின்றேன். உன் கண்கள் என்னை கண்டாலே போதும் இறைவா என்று என்னையே நினைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் குழந்தாய்? உன் நன்னடத்தைக்கும் நேர்மைக்கும் உண்டான பரிசை நான் உனக்காக உருவாக்கிவிட்டேன். விரைவில் உன் கரங்களில் அது தவழும். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே. உன் சுமைகளை என் மீது இறக்கிவிடு. உனக்கு தேவையானதை நான் செய்வேன். அமைதியாக உட்கார். தேவையானதை நான் செய்கின்றேன். நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன். கவலையை விடு. எல்லா விதத்திலும் உன்னை நான் கவனித்துக் கொள்கின்றேன். உன் சுமைகளை என் மீது இறக்கிவிடு. உன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாக நான் இருக்கின்றேன். உன் தொழில் எதுவானாலும் உன் வேலையை என்னுடையதாக மாற்றி விடுகின்றேன். பார்வையும் பார்க்கப்படும் பொருளாகவும் நானே இருக்கின்றேன். இவ்வளவாக நான் உழைத்துக் கொண்டிருக்கும் போது பயம் ஏன் உனக்கு? பயமற்று இரு. ஏக்கம் ஏன்? எனக்காகவே ஏங்குங்கள். பரபரப்பு ஏன்? என் மீதே மிக்க ஆவல் கொள்ளுங்கள். உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். குழந்தையே, வாழ்க்கையில் உனக்கு ஏன் எதற்கெடுத்தாலும் பயம்? எதற்கெடுத்தாலும் அது அப்படி ஆகிவிடுமோ என்கின்ற எதிர்மறை எண்ணம். மனவேதனையை அடையாதே. நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் பிள்ளை. உன் தலையில் நிச்சயமாக நான் மகுடத்தை சூடுவேன். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. உனக்கான விடியல் ஆரம்பமாகிவிட்டது குழந்தையே. அஷ்டலட்சுமிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வர். ஆனந்தம் தாண்டவமாடும். உன் மனப்போராட்டத்தில் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன் குழந்தா. உனக்கு எது நல்லதென எனக்கு தெரியும். நீ எண்ணியது நிறைவேறும். நான் என்னிடம் உள்ள அனைத்தையும் உனக்கு தருவேன். உன் வாழ்க்கையில் இந்த ஒரு தரம் மட்டுமே கடினமான பாதையை கடந்து போகப் போகின்றா. நீ பயப்படாமல் கடந்து செல். வழித்துணையாக நான் வருவேன். நீ எடுக்கும் முயற்சியில்தான் முளைக்கும் உன் விடியல்.
எதற்காகவும் அடுத்தவரை சார்ந்திருக்காதே. இதுவே உன்னை அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு எடுத்துச் செல்ல வல்லது. உன்னை தேடி நான் வரப்போகின்றேன். வேண்டியதை என்னிடம் கேள் குழந்தையே. கவலையை விடு, கண்ணீர் சிந்தாதே. நான் இருக்க பயம் ஏன்? உனக்கு அனைத்தையும் நான் தருவேன். உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை. உன் மனதை திடமாக வைத்துக்கொள். உன்னை விரைவில் நான் விடுவிப்பேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது குழந்தையே. பழகிய முதல் நாள் அன்று கொடுக்கும் முக்கியத்துவத்தை கடைசி வரை ஒருவருக்கு கொடுங்கள். இல்லையேல் பழகாமலேயே இருந்து விடுங்கள். தேவைக்கேற்ப மாறும் மனம் உங்களிடம் இருக்கலாம். ஆனால் அதை தாங்கிக் கொள்ளும் மனம் எல்லோருக்கும் இருப்பதில்லை. நம்மை அன்பால் ஏமாற்றியவர்களுக்கு நாம் ஒரு நாள் நினைவுக்கு வருவோம். அந்த நாள் அதே அன்பால் அவர்கள் பிறரிடம் ஏமாறும் நாளாகத்தான் இருக்கும். நீ ஒரு பெண்ணை அவமதிக்கும் போது அங்கே அவமானப்படுவது அந்த பெண் மட்டுமல்ல, உன் தாயின் வளர்ப்பும் தான் என்பதை மறவாதே. வாழ்க்கையில் சாதாரணமாக எப்படி இருக்கின்றோம் என்பது முக்கியமில்லை. பிரச்சனை வரும்போது எப்படி சமாளிக்கின்றோம் என்பதில் இருக்கின்றது நம் அனுபவம். கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்கி விடாதே. அவர் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பது உன்னை சோதிக்க அல்ல, உன்னால் எவ்வளவு சோதனைகளை தாங்க முடியும் என்று உணர்த்தவே. அந்த நாள் வந்தால் எல்லாம் மாறிவிடும், இந்த நாள் வந்தால் எல்லாம் மாறிவிடும் என்று இருக்காது. நீ மாறும் வரை எந்த நாள் வந்தாலும் எதுவும் மாறாது குழந்தையே. ஆரம்பத்தில் உண்மைக்கும் நேர்மைக்கும் அநியாயமும் அவமானமும் தான் கிட்டும். ஆனால் இறுதியில் நிச்சயம் அங்கீகாரம் கிடைத்தே தீரும். தாகம் தீரும் வரைத்தான் நீருக்கு மதிப்பு இருக்கும். அதுபோலத்தான் சில உறவுகளுக்கும் தேவை இருக்கும் வரைத்தான் பாசம் இருக்கும். மறந்தும் நினைத்துவிடக்கூடாது காயப்படுத்தியவர்களை. ஆனால் நினைக்க மறந்துவிடக்கூடாது கஷ்டத்தில் உதவியவர்களை. நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று அமைதியாக இரு. காலம் ஒரு நாள் நிச்சயமாக உன்னை உயர்த்தும். குழந்தையே, நீ என்மேல் காட்டும் அன்பு என்னில் அடங்காதவை. அந்த அன்பின் பலனை நீ இப்பொழுது அனுபவிக்கப் போகின்றாய். நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். பெற்றுக்கொள்ள தயாராக இரு குழந்தையே. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.